Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம 12th 4th chapter inverse trigonometry. Inverse trigonometryல exercise 4.5ல 9th 3rd sum தாங்கண்ணே. பாருங்க, solve 2 tan inverse of cos x equal to tan inverse குள்ள 2 cosecant x. கண்ணு பாரு, 2 times tan inverse of cos x. அப்போ நான் இது ரெண்டு தரம் எழுதுறேன். அப்போ tan inverse of cos x plus tan inverse of cos x. பாரு, இது ரெண்டையும் கூட்டி பாரு, 2 times வந்துடுமா? இது அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நமக்கான ஃபார்முலா தாங்கன்னு, இது tan inverse of a plus tan inverse of b, அதே ஃபார்முலா தான். அப்போ அந்த ஃபார்முலா பிரகாரம் tan inverseக்குள்ள நல்லா தெரியுங்கன்னு உனக்கு, tan inverse of a plus tan inverse of b அப்படின்னா என்ன ஃபார்முலா போடுவ? tan inverseக்குள்ள a plus b divided by, புரியுதா சாமி, 1 minus ab. இதுதான ஃபார்முலா போடுவீங்க. இது ஃபார்முலா. அது பிரகாரம் இங்கே இதுக்கு ஒரு ஏவுக்கும் cos x இருக்கு, பிக்கும் cos x இருக்கு, ஏவும் cos x. அப்போ நான் சொல்றது தெரியுதா? இந்த ஃபார்முலா பிரகாரம் தான் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை எழுதுறோம். அப்போ tan inverseக்குள்ள பாரு சாமி, ஏவுக்கு பதிலாகவும் cos x, பிக்கு பதிலாகவும் cos x. cos x plus cos x divided by 1 minus cos x into cos x. அப்போ cos squared x equal to இந்த சைடு அப்படியே தான். என்ன? tan inverseக்குள்ள 2 cosecant x. புரியுதா தங்கம்? இதில் எதுவும் சந்தேகம் இல்லைன்னா, சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. இப்போ tan inverse கேன்சல் ஆயிரும். அப்போ cos x கூட்டிக்கிட்டீங்கன்னா 2 cos x divided by 1 minus cos squared x நமக்கு sin squared x equal to 2 cosecant x அப்படிங்கிறது sin உடைய ரெசிப்ரோக்கலா. அப்போ cosecant என்னன்னு எழுதலாம்? 1 by sin x. இப்போ புரிஞ்சுதா சாமி? 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே tan inverse கேன்சல் பண்ணிக்கோ, 2 கேன்சல் பண்ணிக்கோ. இப்போ ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் தான். அப்போ நமக்கு sin x into cos x equal to sin squared x. கண்ணு ஒரு sin அடிச்சிடாத, ஏன்னா அது சொல்யூஷனுக்கு வேணும். அப்போ இது இந்த சைடு கொண்டாந்துரு. அப்போ sin x into cos x, இது இந்தாண்ட வந்தால் மைனஸ் sin squared x equal to 0. இதுக்குள்ளே இருந்து காமனா sin x வெளியில் எடுங்க. அப்போ நமக்கு sin x வெளியில் எடுத்தா மீதி இதில் cos x இருக்கும் ராஜா, மைனஸ் இதில் மீதி sin x equal to 0. புரியுதா தங்கம்? ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைடா தங்கம். இங்கே இப்போ 2 times tan inverse of cos x, இதை வந்து tan inverse of cos x plus tan inverse of cos xன்னு ரெண்டு தரம் எழுதலாம். நான் அப்படியே ஜஸ்ட் உனக்கு வந்து 2 cos x இப்படி சொல்லிடுவேன். இது உனக்கு புரியாது. ஒவ்வொரு தரமும் நம்ம ஃபார்முலா சொல்லிக்கிட்டே இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா நீ குழம்பி போயிடுவேன். அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரெண்டு ஃபார்முலா வச்சுக்க சொன்னேன். ஒன்று tan inverse of a plus tan inverse of b ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது tan inverse of a minus tan inverse of b ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ரெண்டு இருந்தால் போதும். இப்போ பாரு, tan inverse of a plus tan inverse of b அப்படின்னா tan inverse of a plus b divided by 1 minus abன்னு நமக்கு தெரியும். அது எனக்கு என்ன, இங்கே ப்ளஸ் அப்படின்னா a plus b divided by 1 minus a into b. அப்போ ஏங்கிற இடத்துலையும் cos x இருக்குது, பிங்கிற இடத்துலையும் cos x இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் tan inverse ஏவுக்கு பதிலாகவும் cos x, பிக்கு பதிலாகவும் cos x, 1 minus cos x into cos x cos squared x. இப்போ tan inverse கேன்சல் ஆயிரும் ராஜா. cos x கூட்டும் போது 2 cos x, 1 minus cos squared x உடைய ஃபார்முலா sin squared x. அதே மாதிரி 2 into cosecant அப்படின்னா sin உடைய ரெசிப்ரோக்கல். அப்போ cosecant x என்னன்னு எழுதலாம்? 1 by sin x. 2 கேன்சல் பண்ணிடு, ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள். அப்போ sin x into cos x equal to sin squared x. இது இந்த சைடு கொண்டாந்துரு, இது இந்த சைடு கொண்டாந்துரு. again plus sin squared x இந்தாண்ட போச்சுன்னா minus sin squared x
இதுக்குள்ள இருந்து sin x காமனா வெளியில் எடுத்துலாம். இதுல மீதி cos x மைனஸ் இதுல மீதி ஒரு sin x ஈக்குவல் டு 0. இப்பதான் நம்ம சொல்யூஷன் போட போறோம். 1 sin x ஈக்குவல் டு 0. அப்ப கண்டிப்பா இந்த x என்னவா இருக்கும்? x ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், அல்லது பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு பையா இருக்கலாம், அல்லது பிளஸ் ஆர் மைனஸ் 2π எக்ஸெட்ரா. அப்ப இத காமனா x ஈக்குவல் டு nπ, புரியுதா தங்கம், கமா n belongs to z அப்படின்னு எழுதலாம். நல்லா பார்த்துக்கோ. x இந்த x சைனுக்குள்ள என்ன ஆங்கிள் இருந்தா 0 வரும், 0 இருந்தா 0 வரும். ஒரு பை வந்தாலும் 0, பிளஸ் பையாவா இருக்கலாம் மைனஸ் பையா இருக்கலாம். 2 பை வந்தாலும் 0, 3 பை வந்தாலும் 0, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அப்ப இத காமனா நம்ம n பைன்னு எழுதலாம். பாரு, n-க்கு பதிலா 0 போடு, n-க்கு பதிலா பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஒரு பை. அதே 2 போட்டீங்கன்னா பாரு, z அப்படின்னா என்ன? z 0வும் இருக்கலாம், பிளஸ் வேல்யூவும் இருக்கலாம், மைனஸ் வேல்யூவும் இருக்கலாம். அப்ப ஒரு பிளஸ் ஒரு பையா இருக்கலாம், அல்லது மைனஸ் ஒரு பை, பிளஸ் 2π அல்லது இதுதான் ஜெனரல் சொல்யூஷன். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமி cos x மைனஸ் sin x ஈக்குவல் டு 0. மைனஸ் sin x அந்த சைடு கொண்டு போயிரு. அப்ப cos x ஈக்குவல் டு sin x. இப்ப sin x மல்டிப்ளா இருக்கிறது இன்ட்டு இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். இதை கீழே கொண்டாந்துரு. அப்ப cos x டிவைடட் பை, நான் சொல்றது புரியுதா தங்கம்? இல்ல, cos x கீழே கொண்டாந்துரு. அப்பதான் உனக்கு ஈஸியா சொல்யூஷன் போட முடியும். இல்லைன்னா காட்டுக்கு போனேன்னா நீ குழம்பி போயிடுவேன். cos x இந்த சைடு கொண்டாந்துரு. இந்த இடத்துல இன்ட்டு 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப 1 ஈக்குவல் டு என்னென்ன கிடைக்கும்? sin x டிவைடட் பை cos x. அப்ப sin x டிவைடட் பை cos x என்ன? tan x தானே சாமி. அப்ப tan x ஈக்குவல் டு 1. நல்லா கவனமா பார்த்துக்கோ கண்ணு, இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப தேர்ஃபோர் இந்த cos x கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா இங்க 1, இல்லைன்னா 0 போட்டுறாத, போட்டீங்கன்னா 0 ஆயிரும். இப்ப புரியுதா? இன்ட்டு இங்க 1. அப்ப மல்டிப்ளா இருக்கிற cos x இந்த வந்து டிவைடு sin x பை cos x tan x. அப்ப tan x ஈக்குவல் டு 1. அப்ப x ஈக்குவல் டு என்னவா இருக்கணும்? π/4. 1 அப்படின்னா 45 டிகிரி, அதுதானே உனக்கு தெரியும். அப்ப tan 45 டிகிரி தான் சின்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? tan 45 டிகிரி ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இது தெரியுமில்ல ராஜா? அப்ப ஜெனரல் சொல்யூஷன் எழுதும் போது x ஈக்குவல் டு nπ பிளஸ் π/4. கண்ணு இந்த 45 π/4ன்னு எழுதலாம். இது எப்படி nπ அப்படின்னு சொல்றேன், நல்லா பார்த்துக்கோ கண்ணு. இங்க பார், இது ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட். அப்ப tan எங்கெங்க பாசிட்டிவ்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயும் தேர்டு குவாட்ரண்ட்லயும். அப்ப நாம கண்டுபிடிக்கிற ஆங்கிள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கலாம், அல்லது தேர்டு குவாட்ரண்ட்ல இருக்கலாம். புரியுதா தங்கம்? அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா ஒரு பை, அதே தேர்டு குவாட்ரண்ட்னா பார் பை பிளஸ் π/4. நல்லா பாரு, இது பை பிளஸ் π/4. புரியுதா கண்ணு? அதே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரணும்னா 2π. நல்லா பார்த்துக்கோ, இது பை பிளஸ் π/4. அதே மறுபடியும் எகைன் சுத்திக்கிட்டு வரும்போது என்ன போட்டுக்கலாம்? இது பார் 2π பிளஸ் π/4. புரியுதா? ஒரு பை பிளஸ் π/4, அல்லது 2π பிளஸ் π/4, அல்லது 3π பிளஸ் π/4, அல்லது 4π பிளஸ் π/4. இப்படி போய்கிட்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதா சாமி? நமக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரணும், அல்லது என்ன வரணும்? தேர்டு குவாட்ரண்ட்ல வரணும். அப்ப தேர்ஃபோர் அப்பதான் நமக்கு பாசிட்டிவ்ல வரும் tan. அதனாலதான் இந்த nπ பிளஸ் π/4. புரியுதா? அதாவது ஜென்ரலா எழுதும்போது 1 π/4 வரலாம், அல்லது π பிளஸ் π/4, அல்லது 2π பிளஸ் π/4, அல்லது 3π பிளஸ் π/4 எக்ஸெட்ரா. இதை தான் ஜென்ரலா இப்படி எழுதுறோம். புரியுதா சாமி? nπ பிளஸ் π/4. தெரியுதா? இப்ப வந்து π/4, அல்லது π பிளஸ் π/4, அல்லது 2π பிளஸ் π/4, அல்லது
3π + π/4 அல்லது 4π + π/4. அப்பதான் கண்ண நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்லையும் தேர்ட் குவாட்ரன்ட்லையும் வரணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்னா மொத π/4, தேர்ட் குவாட்ரன்ட்னா π + π/4, எகைன் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்னா 2π + π/4. புரிஞ்சுதா? இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ தெரியுதா தங்கம்? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ இது பார் 2 டைம்ஸ் tan inverse குள்ள cos x. அப்போ tan inverse of cos x plus tan inverse of cos x. அப்போ இது tan inverse of a plus tan inverse of b போட்டோம்னா tan inverse of a plus b divided by 1 minus ab. a-க்கு பதிலாகவும் cos x, b-க்கு பதிலாகவும் cos x. அப்போ therefore என்ன வரும்? cos x plus tan inverse குள்ள cos x plus cos x divided by 1 minus cos x into cos x cos squared x. tan inverse அடிச்சுக்கோ. இதை கூட்டிக்கிட்டீங்கன்னா 2 cos x. அப்போ இங்கே 2 into இந்த கொசிக்கனை 1 by sin x எழுதலாம். ஏன்னா கொசிக்கன் வந்து சைனுடைய ரெசிப்ரோக்கல். 2 கேன்சல் பண்ணிடு. ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள். அப்போ sin x into cos x equal to sin squared x. sin x அடிச்சுக்கலாமான்னா இந்த தீர்வு வராது. இப்போ அதனால தான் அடிக்கக்கூடாது. அப்புறம் எகைன் sin squared x இந்த சைடு கொண்டு போயிரு. ப்ளஸ் sin squared x இந்த போச்சுன்னா மைனஸ் sin squared x. இதுல இருந்து sin x காமனா வெளியில் எடுத்துரு. புரியுதா தங்கம்? sin x அடிச்சிடாத. அடிச்சுன்னா அப்புறம் இந்த சொல்யூஷன் மட்டும்தான் வரும், இந்த சொல்யூஷன் வராது, மார்க்கு குறைச்சிருவாங்க. அப்போ 1 sin x equal to 0. அப்போ x என்னவா இருக்கலாம்? 0வா இருக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 2π எக்ஸட்ரா. ஒரு பை சைனுக்குள்ள எத்தனை பை வந்தாலும் 0 தான். 0 வந்தாலும் 0. அதுதான் x equal to nπ. n belongs to zன்னு போடுறோம். இப்போ புரியுதா தங்கம்? அதே தான் இங்கே cos x minus sin x equal to 0. அப்போ sin x அந்தாண்ட போச்சுன்னா என்ன வந்துடும்? நம்ம ப்ளஸ் sin x. அப்போ மல்டிப்ளாக இருக்கிற cos x இந்தாண்ட வந்து டிவைடு. இங்கே இந்த இடத்துல 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 equal to sin x by cos x. அப்போ therefore sin x by cos xனா tan x. tan x equal to 1. அப்போ tan 45 தானே 1. அப்போ therefore நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் x equal to nπ plus π/4. அதாவது ஒரு π/4 அல்லது for all student take chocolate. நாம கண்டுபிடிக்கிற ஆங்கிள் for positive. ஒன்று ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கணும் அல்லது தேர்ட் குவாட்ரன்ட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்னா π/4, தேர்ட் குவாட்ரன்ட்னா π plus π/4. எகைன் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்னா 2π plus π/4. எகைன் தேர்ட் குவாட்ரன்ட்னா 3π plus π/4 எக்ஸட்ரா. இதை ஜென்ரலா nπ plus π/4 அப்படின்னு எழுதலாம். இங்க தங்கம் இந்த n நல்லா பார்த்துக்கோ, n belongs to z. அதே தான், n வந்து ஒரு என்னது இண்டீஜர். இப்போ புரிஞ்சுதா சாமி? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.